அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினச்ச விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம். அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். சில சமயம் செஞ்ச வேலையை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுனால கூட ஒரு போரிங்காக கூட இருக்கலாம். அதனால் நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போரிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னுமே சில நேரங்களில் இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கூட ஏற்படுத்தக்கூடும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நாமளே புதுப்பிச்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டு 1 வீக் ஆகுது. கொஞ்சம் எனக்கு த்ராட் பெயினாக இருந்ததால் அண்ட் என்னோடய வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகியிருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ போட முடியலை. பட் நிறைய சிஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இன்றைக்கி ரொம்பவே அவசரமாக ரெடி பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சிஸ்டர்ஸ்க்கு ஹாய் சொல்லிக்கலாம். ஹாய் கார்த்திகா சிஸ்டர், ஹாய் காமினி சிஸ்டர், அண்ட் ஹாய் நபிசா சிஸ்டர், அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்வானா சிஸ்டர். ஸோ நீங்கள் சொன்ன எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஒரு 10 பாயிண்டில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஒரு ஃபுல் டே விலாகாக நான் மேக் பண்ணி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் என்னோடய பொண்ணோட பர்த்டேயும் இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த வீடியோ கூட நான் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ சில நேரங்களில் நமக்கு ரொம்ப மனவிரக்தியாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இப்படி போகுதே, இப்படியே முடிஞ்சிடுமா, இல்லை நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இது எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நம்ம அதில் இருந்து டக்குன்னு மீண்டு வரணும். அந்த ஒரு திறன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம அதை பீட் பண்ணி நம்மளால் வர முடியும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னவோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பர்ஃப்யூம்ஸு, ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அண்ட் இதை கேட்கும்போது சில பேர் நினைப்பீங்க, நான் சோகமாக இருக்கும்போது எப்படி என்னால் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மனோ தத்துவ முறைப்படி இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனநிலையில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களை நீங்களே ரசிக்கும்போது நல்லா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃபாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கான நேரம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மனக்கவலைகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களை விட்டு சீக்கிரமாகவே நீங்கிடும். அடுத்ததாக 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பறவையை பாருங்கள். அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய பறவையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஒரு கோழியாக இருக்கட்டும், இல்லை ஒரு காகமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பறவையை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். அது என்ன பண்ணுது, என்ன சாப்பிடுது, எந்த மாதிரி அதோடைய இறகுகளை எப்படியெல்லாம் விரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் மனசு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும். ஏன்னா இறைவனுடைய படைப்பில் அந்த இயற்கையான படைப்புகளை பார்க்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இதுக்காக ஒரு பெரிய மயிலையோ இல்லை ஒரு பெரிய கழுகு தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இந்த பறவைகளை முடிஞ்சால் நீங்கள் நேரில் பாருங்கள். அடுத்ததாக 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பகல் கனவு காணணும். நிறைய பேர் நம்ம சின்ன வயசுலேயே கேட்டிருப்போம், நீ ரொம்ப பகல் கனவு காணுற, அது நடக்காது அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. நாமளுமே அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் பகல் கனவு காண நமக்கு நடக்காது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நமக்கு நடக்காதுன்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது. ஆனால் நீங்கள் பகல் கனவு காணணும். உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து இல்லை, உங்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய கனவு. நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா உங்களால் எதுவுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சில கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய கனவை நோக்கி போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுடைய கமிட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஆகணும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு நினச்சி நீங்கள் பகல் கனவு காணுங்க. ஏன்னா கனவு காணா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோட ஸ்டோரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கனவு கண்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சதால தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த மாதிரி கனவு கண்டா மட்டும்தான் உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோலை செட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதற்காக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பகல் நேரத்தில் நம்ம அப்படியே கண்ணை மூடி நினச்சி பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆகும். அடுத்ததாக 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வானத்தை வேடிக்கை பார்க்கணும். வானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சில சமயம் நினைப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய அவசரமான காலங்களில் நம்ம அவசரமாக ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து வேலையை சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்குக்கு போயிடுவோம். போயிட்டு நைட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு திரும்புவோம். இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு எல்லா வேலையும் போயிடுது. நம்ம எங்கே போய் வானத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் போய் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். மொட்டை மாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் நின்று அண்ணாந்து பாருங்கள். சில சமயம் நம்மக்கிட்ட மழை வரும். மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மழையை ரசிங்க. ஸோ அந்த மழை வரக்கூடிய அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவன் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை நமக்காக அந்த உலகத்தில் படைச்சிருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும். அந்த நன்றி உணர்வு உங்களை அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். இன்னுமே நைட் டைமில் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் போய் அப்படியே மல்லாக்க படுத்துடுங்க. வடிவேலுவோட ஒரு காமெடி வர்ற மாதிரி மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்குறதுல எவ்வளோ ஒரு சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் மொட்டை மாடியில் போய் நல்லா மல்லாக்க படுத்துட்டு வானத்தை பாருங்கள். அதுவும் நைட் டைமில் பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் அப்படியே ஒன்றுனா போகும். நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த திங்கிங்குமே வராமல் அந்த ஸ்டார்ஸை மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வந்து எவ்வளோ சின்ன மனுஷராக இருக்கும். அண்ட் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு சின்ன குட்டி ஒரு புள்ளி தான். இந்த ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பெரிய இஷ்யூவாக எடுத்து நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நாமளால் உணர முடியும். ஸோ இதை உணரணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து வானத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக 5வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்கள் ஹக் பண்ணுங்கள். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தையாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் யாருமே இல்லை, சின்ன குழந்தைங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தை 1 வயசு குழந்தைய கூட நீங்கள் ஹக் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்போது, ரொம்ப கவலையாக இருக்கும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நம்மளுடைய உடன்பிறப்புகளை நம்ம வந்து அப்படியே ஹக் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். ஏன்னா ஒரு ஆறா என்னோட ஆறா கூட சேரும்போது அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு விஷயம் நிலவுது. ஸோ அந்த நிசப்தம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து உங்களுடைய மன கவலைகளை மன அழுத்தங்களை அப்படியே மென்மையான மனநிலையை உங்களுக்கு டக்குன்னு மாற்றி கொடுத்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 6வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் அப்பியரன்ஸ். உங்களுடைய தோற்றத்தில் ஏதாச்சும் முடிஞ்ச அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அது உங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஒரு கொண்டை போட்டுகிட்டே நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் உங்களுடைய ஹேர் ஸ்டைலை வந்து மாற்றுங்க. நல்லா லூஸ் ஹேர் விடுங்க. இல்லைனா லைட்டாக ஒரு பஃப் வச்சு நீங்கள் வந்து ஒத்த ஜடை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. இல்லை உங்களுடைய கைகள் அப்படியே ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்னா மருதாணி போட்டுக்கோங்க. இல்லைனா மெஹந்தி போட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்களை கூட நீங்கள் பண்ணும்போது உங்களை நீங்கள் வந்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ரசிக்கக்கூடிய திறன் நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மன கவலைக்கோ மன வருத்தத்துக்கோ இடமே கிடையாது. அடுத்ததாக 7வது பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிறவி பலனையே நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஹெல்பிங் மைண்டு தான். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உதவி அப்படின்றது பணத்து மூலமாக பண்ணுறது ஒரு வகையான உதவி. சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட கையில் வந்து அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடு இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கில் நீங்கள் உதவி செய்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ உங்களுடைய வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க. யாருக்கு ஆறுதல் தேவையோ அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக கண்டிப்பாக ஆறுதலை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில்
அந்த வரக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபைடு பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இறைவனுக்கு நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளோட லைஃப் வேறு லெவலாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளாலையும் ஆறுதலாலையும் பணத்தாலையும் நீங்கள் கண்டிப்பாக பிறருக்கு உதவி செய்யுங்க. அண்ட் நம்ம பணத்தால் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப 1000 2000 அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. இல்லைனா ஒரு 10 ரூபாயாச்சும் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நம்மளை இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு நமக்கு ஏற்படும். ஸோ நம்மக்கிட்ட இந்த 10 ரூபாய் இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது மூலமாக நம்மக்கிட்ட இன்னும் கிராட்டிடியூட் வந்து அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக 8வது பாயிண்ட்டு, டான்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக டான்ஸ் பண்ணுங்கள். டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புலாம் கிடையாது. ஸோ கம்பல்சரி டான்ஸ் பண்ணணும். நம்ம சின்ன வயசில் நல்லா பிடிச்ச சாங் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவோம். எந்த கவலையுமே இல்லாமல் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம அவ்வளோ அழகாக நம்ம வாழ்ந்த காலங்கள்லாம் வேறு. ஆனால் இப்போ நிறைய விஷயங்களை நம்ம மைண்டில் போட்டு அப்படியே தம் பண்ணி நம்ம அதாவது சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மறக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ கண்டிப்பாக டான்ஸ் பண்ணுங்கள். இது வந்து சில பேர் நினைப்பீங்க நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், எப்படி நான் டான்ஸ் பண்ணுறது, என்னை பார்த்தா லூஸுன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்கிட்டையுமே. ஸோ இதுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ரூம் நீங்கள் வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஸ்டெப்பு உங்களுக்கு வருதோ அந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது மூலமாக உங்களுடைய மனக்கவலைகள் குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். அண்ட் இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைஹாமாக்கு பர்த்டே அன்னைக்குன்னு எடுத்தது. ஸோ அவங்களுக்கு பர்த்டே வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. கேக் கட் பண்ணி இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்ததால் ஸோ அவங்க டேடியுமே சரி ஓகே பொண்ணு ஆசைப்படுறா, இந்த டைம் மட்டும் நம்ம வந்து கேக் கட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். நானுமே சொல்லிட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நம்ம கேக் கட் பண்ணுறது, ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறது. இனிமேல் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்ம வந்து நன்மை தேடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ என் பொண்ணுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து அது கம்பல் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. அண்ட் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் துவா பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக துவா பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம 9வது பாயிண்ட் வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம எப்போவாச்சும் ஒரு டைம் தான் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறது கூட டைம் இல்லாத அளவுக்கு நம்ம அப்படியே பிஸியாக நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படி என்ன பிஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டு வேலையை பார்க்குறது, குழந்தைங்களை பார்க்குறது, இப்படியே தான் நம்ம வந்து போயிட்டுருப்போம். ஸோ 4 சுவத்துக்குள்ளேயே நம்ம பண்ணின வேலையவே பண்ணிவிட்டு அதே சமையல் பண்ணிவிட்டு அதே குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம வெளியில் போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபோன் நம்பர் இருக்கும், ஆனால் நம்ம கான்டாக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசி உங்களுடைய ஸ்கூல் டைம்ஸில் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அப்படியே ஸ்கூல் டைமுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஸ்கூல் டைமில் இருக்கக்கூடிய அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா எந்த கவலையுமே இருக்காது. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதே மனநிலை இப்போ உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இது மூலமாகவும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் டென்ஷன் எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபைஹா பேபிக்கு இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சைக்கிள் வந்து பர்த்டே கிஃப்டாக இன்றைக்கி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு தான் கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு வந்து காட்டணும். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியலை. ஸோ இந்த சைக்கிள் வாங்கி வச்சு 3 நாளாக வீட்டில் பாதுகாக்கப்பட்ட பாடு பெரும்பாடு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கொடுத்தாச்சு. ஸோ நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்ததாக இப்போ 10வது பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கவலையாக இருக்கிற நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ரூமை போயிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் எவ்வளோ அழுகணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் அழுது கொட்டி தீர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் அழும்போது உங்களுக்கு நீங்களே ஆறுதல். ஏன்னா நமக்கு நாம் ஆறுதலாக இருக்கிறத விட வேறு யாராலையுமே ஆறுதலாக இருக்க முடியாது. ஸோ எவ்வளோ
அழுகணுமோ நல்லா நீங்கள் அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே தேத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க அழுதுட்டு உங்ககிட்ட ஆறுதல் தேடி வரும்போது நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சி உங்களை வேற ஒரு நபராக நினச்சி நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று கண்டிப்பாக ஆறுதல் சொல்லி பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக உன்னால் முடியும், வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னால் முன்னேற்றமாக காண முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாக நீங்க போகுது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை கொண்டு உங்களை நீங்கள் ஆறுதல் சொல்லி மனசை தேத்திட்டு உங்களுடைய கண்ணை தொடச்சிட்டு நல்ல பெருமூச்சு நல்லா 2 டைம் மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வாங்க. அந்த தைரியத்தை விட வேறு யாராலையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் நமக்கு எப்போவுமே துணை இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன 10 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மன விரக்தியிலிருந்தும் மன கஷ்டத்திலிருந்தும் கண்டிப்பாக வெளியில் வரலாம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களோட கோலை அடையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.